அப்பா என் வழக்கர பீடித்து தாங்குது. என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா ஐயா. என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானே. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானே. உம்மைத்தானே அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். ரெண்டு கைகளை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே. எங்க நீங்க மட்டும் சத்தமா நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே. ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவே. ஏசையா ஏசையா இரட்சகரே ஏசையா ஏசையா இரட்சகரே ஏசையா ஏசையா இரட்சகரே. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே உம்மையே நம்பி உள்ளே. உம்மையே நம்பி உள்ளே. நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே ஆருயிரே அழைக்கும் தெய்வமே ஆறுதலே. அன்பின் சிகரமே ஆருயிரே அழைக்கும் தெய்வமே ஆறுதலே. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய திவ்ய கிருபை பிரசன்னம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. யாரோ உட்கார்ந்து கொள்வோம். ஒரு ஸ்கேல்
உட்கார்ந்த இடத்துல அப்படியே 2 கைகளை உயர்த்தி அப்பாவை நோக்கி பார்த்து சொல்லுங்க. உம்மையே நம்பி உள்ளே, உம்மையே நம்பி உள்ளே, உம்மையே நம்பி உள்ளே, உம்மையே நம்பி உள்ளே, நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. ஆண்டவரே, உங்க பிரசன்னத்திலேயே நாங்க மகிழ உதவி செய்யப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, நல்ல சத்தமா ஹல்லேலூயா. ஒரு 10 ஸ்தோத்திர சத்தமா போடுங்க பாப்போம். நல்ல நல்ல பிரைஸ் பண்ணுங்க. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிறவரே, ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல ஊறணும். சொல்லுங்க பாப்பா, ஆண்டவர் சமூகத்துல ஊறணும். சோக்கிங் வர்ஷிப்னு சொல்லுவாங்க. ஊறிக்கிட்டே இருக்கிறது. மாங்காவை அப்படியே வெட்டி சின்ன சின்ன பீஸ் ஆக்கி தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி இதுல இருந்த மாங்காவை தூக்கி போட்டு அதை அப்படியே வச்சிட்டோம்னா கொஞ்சம் புளியெல்லாம் ஊத்தி அது வித்தியாசமா பண்ணுவாங்க, பச்சடி மாதிரி. அது அப்படியே ஊற 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 உங்களுக்கு நாக்கெல்லாம் ஊருமே உபவாச நேரத்துல. அதுவும் மாங்காய் ஊறுகாய் பத்தி சொல்லிட்டீங்களா, என்னத்துக்கு சொல்றேன்னா அது ஊற ஊற தான் டேஸ்ட். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஊற ஊற தான் டேஸ்ட், நனைய நனைய தான் ஃப்ரெஷ் ஆக முடியும். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அரிசியை பாத்தீங்கன்னா ஊற வச்சு போட்டா எப்படி இருக்கும்? சீக்கிரமா என்ன செஞ்சிடும். நீங்களாம் வீட்டுல அரிசி வடிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன்ல, நீங்களும் அப்படி பண்றது இல்லையா? அரிசி என்ன செய்வாங்க, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற வைப்பாங்க. சில அரிசியை ஊற வைப்போம், அப்படித்தானம்மா? அப்படித்தான் ஊற வச்சு அப்புறம் போட்டா அது என்ன செஞ்சிருவாங்க, சீக்கிரமா வெந்துடும். அப்போ ஊற 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 அது உள்ளுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கறது போல வளையாததெல்லாம் வளைஞ்சு கொடுக்கும். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இன்னும் எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்களேன். இந்த கீத்து முடைவாங்க பாத்திருக்கீங்களா? அந்த மட்டையை என்ன பண்ணுவாங்க, கட்டி தண்ணியில தூக்கி வச்சு மேல ஒரு கல்ல தூக்கி வச்சு உள்ள என்ன செஞ்சிருவாங்க, அழுத்தி வச்சிருவாங்க. இது என்ன செய்யும், அப்படியே ஊர்னு என்ன செய்யும், ஒரு நாள் ஃபுல்லா ஊறிக்கிட்டே இருக்கும். இப்ப கால்ல எடுத்து தூக்கி போட்டு எடுத்து அறுத்துட்டு இப்படி மடக்கனா ஒடியாது, மடங்கும். சொல்லுங்க, ஒடியாது, மடங்கும். மரத்துல இருந்து வெட்டி போட்டு மடக்கணும் என்ன செய்யும், முறிஞ்சிரும். அந்த கம்பு என்ன செஞ்சிடும், தொக்குங்கும். ஆனா இந்த கீத்து செய்யற இடத்துல பாருங்க, ஊற வச்சதுனால ஒடியாது, அது மடங்கும். நீங்க சமூகத்துல ஊற 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 ஆசீர்வாதத்தை கர்த்தர் மடக்கி கொண்டு வருவாரு, முடிச்சிட மாட்டாரு. சொல்லுங்க, மடங்காததெல்லாம் மடங்கும், கிடைக்காததெல்லாம் கிடைக்கும். எதுல கிடைக்கும், அவர் சமூகத்துல கிடைக்கும். இந்த உலகத்துல எங்க ஓடி போய் தேடி போய் பார்த்தாலும் மனுஷனுடைய வார்த்தை 99% போட்டு கொன்னுடும், 1% தான் உங்களை வாழ விடும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை 100% வாழ வைக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். ரோமர் 8:30. உட்காருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம். படிங்க 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 படிங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென்.
ஹல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கணும் அவங்கள மகிமையும் படுத்துங்க. சொல்லுங்க 4 காரியம் சொல்லாம சொல்லுங்க. முன்குறித்தார், அழைத்தார், நீதிமானாக்கினார், மகிமைப்படுத்தினார். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். வந்து நிறைய மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு? ஆமேன் சொல்லுங்க. காலையில இருந்து சொன்னதுல இருந்து சொல்லாம திரும்ப சொல்லாம சொல்லுங்க பாப்போம். என் பாவத்தின் தோஷத்தை மன்னிச்சீர், எதுவும் என்னை அணுகாது, நான் அவருடைய மறைவில் இருக்கிறேன், அதனால எனக்கு காட்டுவார் சொல்லுவார். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். காட்டுவார் சொல்லுவார். ஆமேன். இப்ப சொல்லுங்க பாப்போம். முன்குறித்தார், அழைத்தார், நீதிமான்களாக்கினார், மகிமைப்படுத்தினார். பக்கத்துல சொல்லுங்க. முன்குறித்தார், அழைத்தார், நீதிமானாக்கினார், மகிமைப்படுத்தினார். இதை யார செய்யறாருன்னா, யார முன்குறிச்சாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். ஒரு தாயோடைய கருவறைக்குள்ள அநேக குழந்தைகள் பிறக்கக்கூடிய அந்த ஒரு அணுக்கள் நிறைந்த இடங்கள்ல சண்டை போட்டு ஒண்ணு மட்டும் தான் ஜெயிக்குதான். 99% கேன்சல். ஒன்னே ஒண்ணுதான் என்ன செய்து பிறக்கிறது. அபூர்வவிதமாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அதை பிறக்க செய்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். நம்மளோட போட்டி போட்டது 1,00,000 பேர். உங்களுக்கு தெரியுமா? நம்மளோட போட்டி போட்டது எத்தனை பேரு? அதுல பொழைச்ச ஒரே ஒரு ஆள் யாரு சொல்லுங்க? நான் தான். ஆமேன் சொல்லுங்க. இப்ப கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்காருன்னு உங்களை முன்குறித்து இருக்கிறார். எங்க முன்பு தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னே அவர் உங்களை பேர் சொல்லி அழைத்தார். அண்ணன் உங்க பேர் என்னன்னு? கார்த்தி அப்படின்னு உங்க பாட்டிய பார்த்து கர்த்தர் அழைச்சார். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன். உங்களை படைக்கணுங்கிறதுக்காகவே உங்க அம்மாவா கர்த்தர் படைச்சார். கர்த்தரை ஆராதிக்கணுங்கிறதுக்காகவே கர்த்தர் உங்க அம்மாவா படைச்சிருக்கிறார். அதன் வழியாக உங்களை படைத்திருக்கிறார். அவ்வளவு தெய்வம், நல்ல தெய்வம் சொல்றாரு. அவர் சொல்ற, நான் உங்களை முன்குறித்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஏசாயா 43 அதிகாரத்துல 21வது வசனம் என்ன சொல்லுது? சீக்கிரம் பாடிங்க பாப்போம். 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எழுதியிருக்குதா? 43:21. இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப இந்த ஜனத்தை அவருக்குன்னு ஏற்படுத்தினாரு. துதியை சொல்ல வைக்கிறார்னா முன்குறித்திருக்கிறார். சொல்லுங்க. அவர் என்னை முன்குறித்திருக்கிறார். இன்னைக்கு நான் ஆராதிக்கணும். அவர் என்ன செய்தார்? என்னை முன்குறித்திருக்கிறார். முன்குறித்தவங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைச்சாரு. வடக்கு தெருவுல 8வது நம்பர் வீட்டுல அம்மா சாந்தி அம்மா இருப்பாங்க அப்படின்னா அவர் முன்குறிச்சத ஆலயத்திலிருந்து ஒருத்தவங்க நோட்டீஸ் கொண்டு வந்து கொடுத்து உங்களை ஆலயத்துக்கு அழைச்சாங்க. கர்த்தரே வார்த்தையை கொடுத்து அழைத்தார். கர்த்தரே ஏவுதலை கொடுத்து அழைத்து வந்தார். நான் 2வது சொல்றேன், உங்களை அவர் அழைத்து இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அவர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? அழைத்து இருக்கிறார். உங்களை அழைத்தார், உங்களை முன்குறித்தார், அழைத்தார். அடுத்து நீதிமான்கள் ஆக்கினார். இப்போ அழைச்சது நிறைய பேர் அழைச்சாரு, ஆனா கிட்ட வந்தது கொஞ்சம் பேர். ஆமேன் சொல்லுங்க. அப்போ அழைக்கப்பட்டவர்களோ ஆனா தெரிஞ்செடுக்கப்பட்டதோ சிலர். அதுலதான் நீங்கள் நான் இருக்க. எவ்வளவு ஒரு அழகான ஆண்டவர் பாருங்க. நம்மள அவர் தேர்ந்தெடுத்துக்க. நான் சொல்றேன், கைப்பருதி கொடுத்து நான் ரட்சிக்கப்பட்டங்கிறவங்க கையை எடுத்து காட்டுங்க பாப்போம். கைப்பருதி வாங்கி எங்க வீட்டுக்கு வந்து இயேசுவை பத்தி சொன்னாங்க, நான் ரட்சிக்கப்பட்டங்கிறவங்க கை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். ரைட். சரி சிஸ்டர், நீங்க ஏந்திரீங்களா? என்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து கைப்பறிச்சு கொடுத்தாங்கன்னு ஞாபகம் இருக்கா? எந்த வருஷம்? இப்படி எழுப்பி கேட்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கையை தூக்கி இருக்கே மாட்டேன். சரி, ஏதாவது ஒரு நாள், ஒரு சனிக்கிழமை இருக்குமா? ஞாயிற்றுக்கிழமையா? அதாவது தெரியுமா? கிறிஸ்துவின் அன்புக்குள்ள மறந்ததுனால மறந்துட்டீங்கல்ல? சரி, ஏதோ ஒரு நாள்
இப்போ சர்ச்சில இருந்து நம்ம ஜோமன்ட் என்ன ஊரு நீங்க? ஆத்துமாமங்கலமா? வரகுரா? சரி, ரைட். அந்த ஊருக்குன்னு ஜோம் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பி போறோம். எத்தனை பேர் போயிருப்போம்? எத்தனை பேர் வந்திருப்பாங்க? 10 பேர் வந்திருப்பாங்க. வரகூருக்கு எத்தனை பேர் ஊழியத்துக்கு இருக்காங்க? சொல்லுங்க, எல்லாரும் பேசுங்க. தூங்குறவங்கள மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். பரவாயில்ல, விழிப்பா இருக்கோமே. இது ஏன் சில பேர் சொல்லனா, அவங்க இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க இன்னும் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா. இப்போ வரகூருக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல 10 பேர் போனாங்க. 10 பேர் ஒரே நோட்டீஸை தூக்கிட்டு போயிட்டு சிஸ்டர்கிட்ட கொடுத்து ஜோம் பண்ணிட்டு வந்துட்டாங்களா, இல்ல தெரு ஃபுல்லா சொன்னாங்களா? அந்த ஊரு ஃபுல்லா சொன்னாங்களா? அந்த ஊர்ல அந்த தெருவில் எல்லாருக்கும் சொன்னாங்க. ஆனா கர்த்தர் தெரிந்தெடுத்தது அன்னைக்கு இந்த மகளை தான் தெரிந்தெடுத்து. அழைக்கப்பட்டது அநேகருங்க, ஆனா கர்த்தர் தேடி வந்தது ஒருத்தருக்காக 10 பேர் அனுப்பி இன்னை வரைக்கும் விசுவாசத்தை காத்துட்டு கர்த்தர் வாழ வச்சிட்டு இருக்க. தேங்க்யூ சார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை முன்குறிச்சு அழைச்சதை நீங்க சாதாரணமா இடம் போடாதீங்க. அவர் உங்களை ஸ்பெஷலா அழைச்சிருக்கிறார். சொல்லுங்க, அவர் என்ன ஸ்பெஷலா அழைச்சிருக்கிறார். உங்களை அழைச்சது குறிச்சு உங்களுக்கு மனசு எப்படி இருக்குது? என்னோட 10 பேருக்கு கொடுத்தாங்கய்யா, என் ஒருத்தனை தான் மட்டும் கர்த்தர் செஞ்சுட்டாரு, தொட்டுட்டாரு. ஆமேன், ஆமேன். சத்தமா ஆமேன். அழைக்கப்பட்டதோ, தெரிந்து கொள்ளப்பட்டதோ, அதுலதான் யாரு? சொல்லுங்க, நான் தான். சத்தமா, நான் தான். ஆமேன். அழைச்சிட்டு அடுத்து என்ன செஞ்சார்? நீதிமானாக்குனார். சொல்லுங்க, என்ன வாக்குனாரு? நீதிமானாக்குனார். ஆமேன். உங்களை என்ன ஏசப்பா குழியில் இருந்து தூக்கி எடுத்து மினரல் வாட்டர் ஊத்தி கழுவுல, பிஸ்லரி ஊத்தி கழுவுல. நான் சொல்ற பேர்லாம் தண்ணி பாட்டில். நீங்க பேசாம வேற எதுவும் நினைச்சிடக்கூடாது. இல்ல தம்பி, வேற எதுதான் சொல்லுது, என்னென்ன பாட்டிலோ சொல்லுது. இல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணியை சொல்றேன். இதெல்லாம் ஊத்தி ஆண்டவர் கழுவுல, ரத்தத்தை ஊத்தி நம்மளை கழுவி இருக்கிறார், நம்மளை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். உங்க மனசை நல்லா பதியட்டும். 3 விஷயம் சொல்லிட்டேன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், முன் குறித்தார், அழைத்தார், நீதிமான்கள். இன்னைக்கு உங்க ஊர்ல, உங்க குடும்பத்துல உங்களை மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். எந்த மனுஷன் நீ வாழ மாட்டான்னு சொன்னானோ அவனுக்கு முன்னாடியே வாழ வைக்கிறார்ல. சாவோட டேட்டை எண்ணிட்டு இருந்தவன் முன்னாடியே வாழ வச்சு காட்டுறாருல. காட்டுறாரா இல்லையா? அவர் தான் நம்ம பெரியவர். உலகம் சொல்லுது இன்னும் 10 நாள்ல இந்த அம்மா செத்து போடுன்னு. நீ நல்லா மாத்தி எழுதிடுறா. இன்னும் 10 வருஷம் ஆனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், சாக மாட்டேன், நான் உயிரோட தான் இருப்பேன். நான் சாகாமல் பிழைத்திருந்து உம்முடைய செயல்களை நான் விவரித்து 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 உம்மை ஆராதிப்பேன். ஆமென். அப்ப இந்த தெய்வம் உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறாரு. எதுக்கு? அவரை ஆராதிக்க. ஆமென். சொல்லுங்க பாப்போம். பூலோகத்தில் இருக்கிறோம், பரலோகம் திருச்சபையே. இங்க நம்ம எப்படி இப்ப ஆராதிக்கிறோமோ இதே போல எங்க ஆராதிக்க போறோம்? பரலோகத்தில். இயேசு சீக்கிரம் என்ன செய்ய போறாரு? கை வச்சு சொல்லுங்க, சீக்கிரமா நீங்க வர போறீங்க. சி மைனர். சீக்கிரமா 2 கையை வச்சு சொல்லுங்க பாப்போம், சீக்கிரமா நீங்க வர போறீங்கப்பா. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. உங்களுக்கு இந்த பாட்டு தெரியுமா? சேர்ந்து பாடுங்க. பரலோ என் சொந்த என்று காண்பேனோ, என்று பரலோகமே பரலோ. When I see அப்பா. ஆமென். சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, இந்த உலகத்துல ரொம்ப வேதனையா இருக்குல்ல. சேம் பீட்.
இந்த உலகத்துல ரொம்ப போராட்டமா இருக்குல்ல, ஆனா பரலோகத்துல அது எதுவுமே கிடையாது. பரலோகத்துல அது எதுவுமே கிடையாது. அங்க 24/7 நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் உயர்ந்தவன். அங்க லோனு கிடையாது. அடிக்கடி எங்க வீட்டுல சொல்லுவேன், அப்பா பரலோகத்து கூட புளி குழம்பு கிடையாதியா அப்படின்னு. பரலோகத்துக்கு போயிட்டா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏசு எப்பப்பா வர போறாரு? அடுத்த நிமிஷம் கூட அவர் வரலாம். அவர் சொன்ன எல்லாம் நிறைவேறிடுச்சு. அவர் தமது பிள்ளைகளை அழைக்க வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்ப நம்மளாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? படிச்ச பிள்ளைங்களுக்கு தெரியும், 4 மணி ஆயிட்டுனா சாரி என்னதான் பாடம் நடத்தினாலும் மண்டபம்லாம் எங்க இருக்கும்? எப்ப பெல் அடிப்பா, எப்ப ஸ்கூல் விட்டு வெளில போவோம், இதான் ஓடிக்கிட்டே இருக்கும். 4:15 ஆயிட்டு அப்படின்னாலே அடுத்து என்னதான் மனசுல ஓடும்? அவர் என்ன நடத்தினாலும் நைஸா அப்படியே பேக மூடுறது, பாக்ஸ்ல எடுத்து குச்சியெல்லாம் வச்சு அமுக்கி எல்லாத்தையும் பேக் பண்றது, ரெடியா உட்காந்துக்கிறது. அட்டிச்ச வேகத்துக்கு போடான்ட்டு என்ன செஞ்சிடறது, ஸ்கூலை விட்டு வெளில வந்துடுறது. எத்தனை பேர் படிச்சவங்களுக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அந்த கடைசி டைமுக்கு நம்ம வந்து 4:30 ஆக போகுது. கர்த்தர் சீக்கிரம் வர போகிறார். அந்த எக்கால சத்தம் கேட்க போது, கேட்ட அந்த மறு நிமிஷத்திலேயே என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த பாட்டை எங்க பாடுவாங்க? எங்க பாடுவாங்க? இறந்து போனவங்க வீட்டுல பாடுவாங்க. இனிமே மாத்திக்கணும் அதெல்லாம் இயேசு நாமத்தினால. ஆமென். தண்ணி ஜெபத்திலையும் பாட்டு பாடணும் இந்த பாட்டை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். எப்பப்பா உங்களை நான் வந்து பாப்பேன்னு சொல்றது சாவு வீட்டில் தான் உட்காந்து பாடணுமா என்ன? ஆராதிக்கிற இடத்துல தான் பாடணும், அவரோட உறவாடுற இடத்துல தான் பாடணும். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று, இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல, இயேசு என் நம்பிக்கையா, சத்தமா, இந்த பூமியும் பரிசுத்த சிந்தையுடன், பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே, பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்று. 2 கைகளை உயர்த்தி சத்தமா, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. 2 கையை உயர்த்தி சத்தமா சத்தமா. இங்க இருக்கிற கஷ்டம் அங்க கிடையாது, உனக்கு பிரச்சனை கிடையாது, உனக்கு போராட்டம் கிடையாது. அப்பாட பேசு. உங்க கண்ணை மூடி, உங்க கண்ணை மூடி, உங்க கண்ணை மூடி, 2 கைகளை உயர்த்தி உங்க கண்ணு முன்னாடி அப்பாவை நிறுத்துங்க பாப்போம். அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்காரு. பரலோகத்தை உங்க கண்ணால பாரு. உங்க மன கண்கள் பார்க்கட்டும். 2 கண்களை மூடி, இந்த கண்ணை மூடினாதான் மனக்கண்கள் திறக்கும். 2 கைகளை உயர்த்தி பிடிச்சி அங்க சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கவரை பார்த்து நீங்க சொல்றீங்க, இந்த உலகத்துல எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குப்பா, இந்த உலகத்துல எனக்கு நிறைய பாடு இருக்குப்பா, நிறைய வருத்தம், நிறைய பசி, நிறைய தாகம் இருக்குப்பா, மன துயரத்தோட நான் வாழ்றேன்ப்பா, திரும்புறதெல்லாம் கஷ்டம், ஆற்றுவார் யாரும் இல்லை, எனக்கு ஆறுதல் யாரும் இல்லை, நான் தனியா இருக்கிறது போல ஃபீல் பண்றேன், உடஞ்சு போய் வந்திருக்கிறப்பா, என் குடும்பம் என்ன நேசிக்கல, கட்டுன கனவு உன்னை கைவிட்டிருக்கலாம், உன் மனைவி உன்னை ஏளனமா பேசி கைவிட்டிருக்கலாம், உன் பிள்ளைகள்லாம் உன்னை கைவிட்டிருக்கலாம், அவமானப்பட்டு இங்க வந்திருக்கலாம். இப்ப நீங்க அப்பாவை பார்த்து சொல்ற நேரம் இதை உண்மையான ஆராதனை. உங்க உள்ள உடையணுங்க, உங்க உள்ள உடையணும். ஒரு மெழுகுபத்தி கொளுத்திட்டு அது எப்படி கண்கள் அது எப்படி உருகுமோ அதை போல கர்த்தருடைய பிரசன்னத்துல பர்வதங்கள் மெழுகு போல உருகிறது போல உன் இருதயம் உடையும் 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 உடையும். விட்டு கொடுத்துருங்க. ஓட அழுணுமா அழுதுகிட்டே இருங்க. உங்க
உங்க கண்கள்ல தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். அப்பாவை பார்த்து உங்க கண்களை மூடிட்டீங்களே, அந்த கண்ணு முன்னாடி அவரை நிறுத்தி பார்த்து சொல்லுங்க, வருத்தம் பசி தாகம் மன துயரம் எனக்கு அங்க இல்லப்பா, விண்கிரீடா வாஞ்சிக்கணும், உங்க பாதம் வந்து நான் சீக்கிரமா சேரணும்ப்பா, இந்த உலகம் எனக்கு வேணாம்ப்பா, இந்த உலகம் எனக்கு வேணாம்ப்பா. ரெண்டு கைகளை உயர்த்தி அப்பாவை நோக்கி பார்த்து, வருத்தம் பசி தாகம் மன துயரம் அங்கே இல்லை, மன துயரம் விண்கிரீடம் விண்கிரீடம் விண்ணவர் பாதம் சேர்வே, விண்ணவர் பாதம் சேர்வே, விண்கிரீடம் விண்ணவர் பாதம். ரெண்டு கையை உயர்த்தி எவ்வளவு சத்தமா, பரலோகமே என் சொந்தமே சத்தமா, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பே, ஓ பரலோ ரபலா ரதலரா ஷேதெலேரே மலா ரதலரா ரதலரா, ஓ இயேசுவே என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று இயேசு என் நம்பிக்கையா. ஓ சந்தலர மலரதலரதலர மலரதலரே சதலரதலர மலரதலரா தேதேலே மலரதலர, சத்தமா இயேசு என் நம்பிக்கையா, இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவே உங்களை நான் பின்பற்றுவப்பா, இயேசுவை பின்பற்றுவேன், பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன், பரலோகமே பரலோகமே என் சொந்தமே, அப்பா 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 காண்பேனோ, பரலோகமே. சொந்தமே. Yes. ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி உங்க கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டு, கண்களை மூடி உங்க மனத்திரையில் அவரை நோக்கி பார்த்து விசில், உங்க மனத்திரையில் அவரை நோக்கி பார்த்து, உங்க மனத்திரையில் ஆண்டவர் நோக்கி பார்த்து, கண்களை மூடி, அப்பா நான் உங்க பிள்ளைப்பா, நான் உங்க பிள்ளைப்பா, அப்பாட்ட சொல்லு, கை கும்பிட்டு சொல்லுங்க, கை கும்பிட்டு, அப்பா நான் உங்க பிள்ளைப்பா, நான் உங்க பிள்ளைப்பா, நான் அவமானம் அடையக்கூடாதப்பா, நான் அவமானம் அடையக்கூடாதப்பா, நான் உங்க பிள்ளைப்பா, நான் உங்களை பார்க்கணும்ப்பா, நான் உங்கள்கிட்ட வரணும்ப்பா, நீங்க என் கூட இருக்கணும்ப்பா, நான் உங்களை பார்க்கணும்ப்பா, நீங்க நான் அழைச்சிருக்கிறீங்கப்பா, என்ன முன் குறித்ததுனால அழைச்சிருக்கிறீங்கப்பா. பரலோகமே பரலோகமே என்னைக்குப்பா எப்பப்பா உங்க பாதத்துல நான் என்ன தாழ்த்துறப்பா, உங்க பாதத்துல என்ன தாழ்த்துறப்பா, உங்க பாதத்துல என்ன தாழ்த்துறப்பா.